எள்ளு அடிக்கடி சேர்த்துக்கிட்டா எலும்புக்கு நல்ல வலுவு, மூஞ்சி நல்ல பளபளன்னு இருக்கு, முடி நல்ல வலுவாக இருக்கு, நல்ல செரிமானம் ஆகும், சர்க்கரையை கட்டுப்படுத்தும், பெருசாக கரெக்டாக வச்சிருக்கேன். இது புத்துநோய் கூட நல்லது. எள்ளு அடிக்கடி சேர்த்திங்க. நாங்கள்லாம் எள்ளு அடிக்கடி சேர்த்திக்குவோம். எள்ளெண்ணெய் தான் நாங்கள் அடிக்கடி புழங்குவோம். இந்த நாளையில் யாருமே எள்ளெண்ணெய் கண்டுக்கிறதில்ல, புழங்குறதில்ல. எள்ளையாவது அடிக்கடி சேர்த்திக்கிங்க. வாங்க, நீங்கள் எள்ளு குழம்பு வைக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். அரை சொம்பு தண்ணி நல்லா கொதிக்கிட்டு, தண்ணி நல்லா காய்ச்சி அதுக்குள்ள புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சாம்பழத்தோடு புளி, புளியை இப்படி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். புளியை சுத்தம் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிடுச்சு, மேலே இறக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் புளி போட்டு ஊற வச்சுக்கலாம். புளி ஊற்று சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சரிசி, நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அரிசி கருவாத அப்படி விளையேறு பொரிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கட்டு புளிக்கிட்டு கொட்டு. இந்த அளவு பொரிச்சுக்கணும். ஒரு 3 கடலை பருப்பு, ஒரு 3 உளுத்தம்பருப்பு, ஒரு 3 துவரம்பருப்பு, 7 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, குறுக்கு ஒரு 3 சீரகம், எடுத்துக்கிட்டு இது கருப்பெல்லும் போட்டுக்கலாம், வெள்ளெல்லும் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறது வெள்ளெல்லு, அரை கப்பு. நல்லா பொரிட்டு குளிக்க கருகக்கூடாது. எடுத்து குளிக்க வை. நல்லா படன்னு பொரியணும். சொல்லாது நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். விடு பொரிட்டு சொல்லாது. நல்லா எள்ளு உருண்டு போயிட வேணும். நல்லா எள்ளு மணக்குது, நல்லா உருண்டு போச்சு. மேலே எடுத்துக்கலாம். கொட்டிடு. இந்த அளவுக்கு எள்ளு வறுக்கணும்.
சாதத்துக்கு அரிசி கேட்டேன், பாப்பாவுக்கு அரிசி பொரிச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா முறுக்கு முறுக்கு நல்லா திங்குங்க. ஆற்று ஆற்று 1 கப்பு தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் தண்ணி சுண்டு வறுத்தா போதும், எடுத்துக்கலாம். தண்ணி சுண்டி வச்சு மேலே எடுத்துக்கலாம். உலக்காங்க போய் எடுத்துட்டு வறுத்து வச்ச மிளகாயை முன்ன போட்டு எடுத்துக்கலாம். பிடிக்கண்ணே மிளகாய் நல்லா மையணும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். இதுக்கு மேலே வறுத்து வச்சு எல்லாம் போட்டுக்கலாம், எல்லா பொருளையும் கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே நெவுன்னு வேண்டாம், பொருள் இருந்தால் போதும். இடிச்சு அரைச்சிட்டா நம்ம வெங்காயம் அரிக்கிறேன். இந்த அளவுக்கு மஞ்சள் மறுபடி வறுத்து வச்சு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 குச்சி குச்சி வைக்கலாம். கட்டி அடிப்பாக வச்சுக்கலாம். அது மஞ்சள் தான் வறுத்திட்டா. எள்ளு குழம்புக்கு எள்ளெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு போச்சு. 1 வெங்காயம், ஒரு கொத்து கருப்பு வந்தாலும், அரிஞ்சு வச்ச சின்ன தக்காளி பழம் 1, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், போதுமான உப்பு. தக்காளி பழம் வணங்காட்டி புளி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்க வேணும். நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சு புளி தண்ணி கொதிக்கணும். 1 கொதி வரணும். அடுப்பு உண்டு நெறிக்கூடாது. நம்ம கொதிச்சுன்னா புளி கடுப்பு வரும். கணக்காக கொதிக்கணும். நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆற வச்சுக்கிடுச்சு. இதுக்கு மேலே இடித்து வச்சா எள்ளுபடி கொட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி அடுப்பு கணக்காக தான் இருந்துச்சு. உப்பும் கணக்காக தான் எரியணும். நல்ல மொல்லமாக கொதிச்சு வேகணும். இதுக்கு மேலே வெல்லம் சாப்பிட்றதே கொஞ்சம் வெல்லம் போட்டுக்குங்க. போட்டால் நல்லாயிருக்கும். இனிப்பு பிடிக்காதே இந்த மாதிரி வைங்க. இனிப்பு பிடிக்கிறது கொஞ்சம் வேணுமுன்னா வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கணக்காக எரியுது. குழன்னு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம்.
எள்ளு குழம்பு இறக்கி வைக்கும்போது தான் சாப்பிடலாம்னு தோணுது. எள்ளு குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். கண்ணே சாப்பிட்டு சொல்லுங்க. உங்க எப்படி இருக்குது? சூப்பர். எள்ளு குழம்பு நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குதா? எள்ளு குழம்பு சூப்பராக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. இன்னும் 4 சோறு சாப்பிடலாம்னு இருக்குது. இந்த எள்ளு யாருமே சேர்த்திக்கிறது இல்லை. நினைச்சா ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப வலுது. இந்த எள்ளு இந்த தானிய வகையில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க. எள்ளு எண்ணெய் வச்ச பொருள், இதை நீங்கள் சேர்த்துக்கிங்க, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களே கடையில் எள்ளு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்க. எள்ளு ஒரு வட்டக்கார எள்ளு இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.